சரி, இப்ப காங்கிரஸ் போராட்டம் அறிவிச்சா அதுவும் தூண்டுறதுதான். எப்படி காங்கிரஸ் விவசாயிகளுக்கு ஆதரவா போராட்டம் இல்லங்க, விவசாயிகள் போராடினாக்க விவசாயிகளுக்கு ஆதரவா எல்லாரும் போராடணும். சரிங்க. இப்ப இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப உங்க கூட்டணியில இருக்க இடதுசாரி கட்சிகள் விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டத்தை அறிவிச்சாங்க. கண்டிப்பாக போராடட்டும். அது தூண்டுறதா? அது தூண்டுறது இல்ல. ஆனா இவர்கள் என்ன நேரத்துக்கு வேண்டும் என்று இப்ப நீங்க ஒருவேளை விவசாயத்துக்கு போராட்டம் பண்ணா நாங்களுமே இல்ல அது போராடுவது என்பது வேறு. ஆகஸ்ட் 3ஆம் தேதியை நிர்ணயித்து போராடுவது என்பது வேறு. வேண்டும் அவர் போகிற நேரத்துல போராடுறது என்பது வேறு. சரி, ஓகே. திரு பாலச்சந்திரன் சார், ஏதோ குறுக்கிட விரும்புனீங்க? ஆமா, இது எல்லா இதுலயும் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. இன்னைக்கு ஜூலை 30ஆம் தேதி தண்ணி இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைதான். ஆனா ஜூன் 12ஆம் தேதி தண்ணி இல்லாம இருந்ததா? அதாவது காவேரியில கர்நாடகா என்ன செய்யறாங்கன்னா, இவ்வளவு தண்ணி விடணும்னு சொல்லும் பொழுது இவ்வளவு தண்ணி எந்த நேரத்துல விடணும்னு சொல்லி தெளிவா குறிப்பிடுது, ஆணையம் குறிப்பிடுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எக்கச்சக்கமா மழை அவங்களுடைய டேமுக்கே ஆபத்து வர்ற நேரத்துல எக்ஸஸ் வாட்டர், மிகுந்த வாட்டரை இவங்க விட்டுருவாங்க. விட்டுட்டு கடன் காமிப்பாங்க, நாங்க இவ்வளவு விட்டுருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு. உண்மை என்னன்னா, ஒரு ஷார்டேஜ்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கும் ஷார்டேஜ், நமக்கும் ஷார்டேஜ். நம்ம கேட்கிற அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியாது. ஆனா அவங்க எல்லாத்தையுமே தங்கள்கிட்ட தேக்கி வைக்க மாட்டாங்கன்னா அது நியாயமா இருக்கும். ஆனா அவங்க இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி பண்ணதில்லை. தங்களுடைய தேவைக்கு போக மீதம் இருந்ததுன்னா பிச்சை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதான் இப்ப நடக்குது. அதுக்கு திரு சந்திரசேகரன் சொன்னார், வாழப்பாடி ராமதாஸ் ரிசைன் பண்ணாருன்னு. அவர் ஏன் ரிசைன் பண்ணாருன்னா, வெங்கட்ராமன் அட்வைஸ் பண்ணாரு. அமைச்சரவைக்கு எதிராக பேசிட்டாரு, அமைச்சரா இருந்துகிட்டு. உடனே வெங்கட்ராமன் சொன்னாரு, உங்களை டிஸ்மிஸ் பண்றதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிருங்கன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அதனால அது பெரிய தியாகம் இல்ல. இல்ல அதெல்லாம் கொச்சப்படுத்துறீங்க நீங்க. சார் அவர் இருந்தாங்க, நாங்க கட்சியில இருந்தவங்க சார், அவர் கூட இருந்தவர். அதுக்காக கொச்சப்படுத்தாதீங்க சார். அதுக்காக ஒரு பிரச்சனைக்காக சொல்லிட்டு ரிசைன் பண்ணவங்க கொச்சப்படுத்தாதீங்க. சரி, நான் பேசும்போது நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டது இல்ல. இல்ல அதுக்காக அடிப்படை நாகரிகம். நான் பேசும்போது நீங்க குறுக்கிட கூடாது. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. அவருக்கு அந்நேரம் வெங்கட்ராமன் அட்வைஸ் பண்ணாரு, நீங்க அமைச்சரவை முடிவு என்ன ஆதாரம் சொல்லுங்க. என்ன ஆதாரம்னா, அமைச்சரவை என்ன முடிவு எடுத்திருக்கோ அதுக்கு எகென்ஸ்டா பேசுறாங்க. சொல்லுங்க, போய் பிரஸ் ரிப்போர்ட் பாருங்க. இன்னைக்கு என்ன போய் பிரஸ் ரிப்போர்ட் பாருங்க. இல்ல என்ன பேச்சு இது என்ன பேச்சு, என்ன ஆதாரம் கேக்குறது, என்ன அடிப்படை இருக்கு? நீங்க சொல்லுங்க, நீங்க தான சொல்றீங்க, அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. அன்னைக்கு ஆதாரத்தை கொடுங்க சார். சரி காவிரிக்காக ராஜினாமா பண்ணது அவரே சொல்லி அவரே ரிப்போர்ட் கொடுத்தாரு. இன்னொரு கேள்வி, ஏன் வாழப்பாடி ராமமூர்த்தி மட்டும் ரிசைன் பண்ணாரு? காங்கிரஸ்ல வேற மினிஸ்டர் இல்லையா? அவங்கள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லுங்க. அதுக்கு அன்று அவர் தான் இருந்தாரு. அவர் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாரு. ஏன்னா வெங்கட்ராமன் சொன்னாரு, நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்க, அமைச்சரவை தீர்மானத்துக்கு எதிராக அமைச்சரவையில இருந்துகிட்டு பேசக்கூடாது, அதனால நீங்க ரிசைன் பண்ணிருந்தாரு. அவர் கண்ணியமா ரிசைன் பண்ணிட்டாரு. இதுதான் நடந்தது. அதே தமிழ்நாடு நலனை காக்குறதுக்காக வாழப்பாடி போனா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணீங்க காங்கிரஸ்ல? அதனால பேச்சு நேர்மையானதா, நியூட்ரலா இருக்கணும். அவங்க வசதிக்கு பேசக்கூடாது. இன்னொன்னு, இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, ஆணையத்தையும் கேட்கணும், கர்நாடகத்தையும் சொல்லணும். ஷார்டேஜ் வரும்போது அது 2 ஸ்டேட்டுக்குமே தான் ஷார்டேஜ். நாங்க கேட்கிற அளவுக்கு நீங்க கொடுக்க முடியாது. ஆனா நீங்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பண்ணக்கூடாது. இதை எப்படி நம்ம இன்சிஸ்ட் பண்ண போறோம், எப்படி நம்ம சாதிக்க போறோம், அதான் இன்னைக்கு பிரச்சனை. சரி, தொடர்ந்து பேசலாம். சந்திரசேகர், ஆர்கே சார் ஒன்று சொன்னார், அதில் ஒரு மாற்றம் இருக்குது. அதாவது காவிரி நீர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டே அட்வைஸ் பண்ணி தான் ஜெயலலிதா அவர்கள் 2012 ஜெகதீஷ் ஷெட்டரை போய் பார்த்தார். ஏன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாமேன்னு சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ணிச்சு இந்த கேஸில், தண்ணி விடலைன்னு சொன்னப்போ. அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இதில் முடிவு எடுக்க முடியல, அவங்க தரலை, ஒத்துக்கலைன்னு சொன்ன பிறகு தான் மன்மோகன் சிங் அவர்கள் அந்த ஆணையத்தின் சேர்மன்ற முறையில் ஏன் மத்திய அரசு செய்யலைன்ற கேள்வியும் அவங்க அந்த நேரத்தில் வச்சாங்க. உச்சநீதிமன்றம் வச்ச பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் தலையிட்டு 9000 கன அடி காவிரியில தண்ணீர் திறந்து விடணும் வினாடிக்கு அப்படின்னு ஒரு ஆர்டரையும் மன்மோகன் சிங் தலைமையில போட்டாங்க. 2012 சொல்றீங்கல்ல, 2013 கெஜெட்ல விட்டாங்க. 2018 காவிரிக்கான உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு அதுக்கு முன்னாடி ஆணையமும் அமைக்கப்பட்டு விட்டது. ஸோ 2012 செல்வி ஜெயலலிதா போன காலகட்டம்ங்கிறது வேற, இன்னைக்கு திரு விஜய் போற காலகட்டம்ங்கிறது வேற. அதுக்குள்ள 3 முக்கியமான டெவலப்மெண்ட் முடிஞ்சு ஃபைனல் சொல்யூஷன் வந்துருச்சு இல்ல. அப்போ போனா அவங்க டவுட் படதான் செய்வாங்க. அதற்கு பிறகு கூட அங்க கர்நாடகால கலவரங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஒரு இனமே வரதால செய்யல, இணக்கமான சூழ்நிலை வரணுங்கிறதுக்காக கலைஞர் அவர்கள் பீரியட்ல கூட எடியூரப்பாவை கூட சந்தித்து இங்கு ஒரு கன்னட கவிஞர் சிலை திறக்கப்பட்டது, அங்கு ஒரு சர்வஞ சிலையை திறந்தாங்க, அங்க திருவள்ளுவர் சிலையை திறந்தாங்க. இதெல்லாம் எதற்காக செஞ்சாங்க? ஒரு இணக்கமான சூழ்நிலை, மாநிலத்துக்கு மாநிலம் போராடி பண்ண செய்யணும்னு இல்லாம ஒரு இணக்கமான சூழ்நிலை வரணுங்கிறதுக்காக தானே. ஏன் அந்த இணக்கமான சூழ்நிலை இங்கு வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன் திமுக மாதிரியே நீங்களும் என்னன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன். நம்ம உரிமைக்காக தானே நிக்கிறோம். இப்ப நமக்கு தண்ணி விட மாட்டாங்க, அவங்க தரப்புல இருந்து இல்லை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தண்ணியெல்லாம் கேட்காதீங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்கன்னு இங்கே ஏன் யாருமே வர்றதில்லை? நம்ம ஏன் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்?
நமக்கு தான் தேவை அதிகம் இருக்கு. ம். தேவை யாருக்கு இருக்கு? இல்லங்க, ரெண்டு பக்கமும் இருக்குது இல்ல. இன்னொன்று ரெண்டு பக்கமும் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். குடிநீர் தேவைக்காக அவங்க கேட்டா, அவர் சுபேர் கூட சொன்னாரு, குடிநீர் தேவைக்காக கேட்டா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்லயோ அல்லது நடுவர் மன்றத்திலேயோ எடுபடும் சொன்னாரு. ஆக்சுவலா இறுதி தீர்ப்புல இருந்து ஒரு 14 டிஎம்சி நம்மளுக்கு குறைச்சாங்க. உச்சநீதிமன்றத்துல போய் அவங்க அப்பீல் போய் இறுதி தீர்ப்புல இருந்து குறைச்சாங்க. அந்த 14 டிஎம்சில 5 டிஎம்சி வந்து பெங்களூர் குடிநீருக்காக, மீதம் வந்து நிலத்தடி நீர் இல்லைங்கிறதுக்காக. ஆக்சுவலா நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பிலேயே என்ன இருக்குன்னா, நிலத்தடி நீர் குறைகிறதுன்ற காரணத்தையும் சொல்லக்கூடாது, குடிநீருக்கும் நீங்க இது பண்ணக்கூடாதுன்றதுதான் சொன்னது. ஆனால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணி குடிநீர் தேவைக்கும் 5 டிஎம்சி பெங்களூருக்கு என்று அதில் குறைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அதனால இனிமேல் அதுல குடிநீர் தேவை எங்களுக்கு, இது இந்த தேவைன்னு அவங்க சொல்ல முடியாது. இந்த இறுதி தீர்ப்பு என்பது இறுதி தீர்ப்பு தான், அதன்படி அவர்கள் கொடுக்க வேண்டியது அவர்கள் கடமை. அதே மாதிரி மேகதாது அணையும் கட்ட முடியாது, இது கொடுப்பதும் அவர்களுடைய கடமை, உரிமை, அது கேட்பது நமது உரிமை. அதை எந்த முறையில கேட்கலாமோ, ஒன்று சட்ட போராட்டம், நேரில் சந்திப்பதிலும் தவறில்லை. இந்த சந்திப்பு நீர்த்து போக வச்சிரும்னு சந்தேகப்படுறாங்க, அவ்வளவுதான். அது நீர்த்து போகணும்னு விரும்புறாங்க. காலத்தே இல்ல, அவங்க நீர்த்து போகணும்னு, இந்த சந்திப்பு நீர்த்து போகணும்னு விரும்புறாங்க. ரொம்ப முக்கியம். டைமுக்கு செய்யப்பட்டிருக்காங்கிறது இல்ல அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலையா தான் நான் பாக்குறேன்.